சரி, இந்த 190 படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்துல 2 விஜய், அப்பா விஜய் ஒன்று, அப்புறம் பையன் விஜய் ஒன்று. இவங்க 2 பேருமே ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. இதனால அப்பா விஜய்க்கும் பையன் விஜய்க்கும் சண்டை வந்துடும். கடைசியில் அந்த பொண்ணை யாரை கரெக்டாக பண்ணா இதுதான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி ஸ்டோரி. இந்த படத்துல விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இருக்காங்க. வில்லனா மௌனராக மோகன் வருவாரு. வந்தவர் பாதி நாள் ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு மீதி நாள் படத்துல கழிப்பாரு. இதான் இந்த படத்துலயே வேலை. அப்புறம் இந்த படத்தோட விசில் போட சாங் தூக்கி குப்பையில போடுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சர்ப்ரைஸ் கேமியோரோட எஸ்கே வருவாரு. வந்தவர் என்ன சொல்வாருன்னா, சார் நீங்கள் ஒரு முக்கியமான வேலையாக போகிறீங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்கிட்ட காவலாளியாக நிற்பார். அப்புறம் ஹீரோனியாக இந்த படத்தில் சிங்கப்பூரில் பெரிய சலூன் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோனி பேர் என்னென்னா பாக்ஸ் கட்டிங் மகேஸ்வரி. அப்புறம் இந்த படத்தில் அப்பா விஜய் வந்து சந்தன கடத்தல் வியாபாரியாக வருவார். அப்புறம் பிரசாந்த் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஜெயில் கதியாக வருவார். என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா 10 கொலை 8 தற்கொலை பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, காம பிசாசு வெடிக்கும் பட்டாசு, ஜில்லுன்னு காத்து ஜன்னலை சாத்து, ஆன்டி வயசு பெரிய மனசு. இந்த படத்தை நீங்கள் விரும்பி பார்க்குற ஆளாக இருந்தால் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.